வணக்கம் மாணவர்களே, இன்றைக்கி நம்ம பார்க்குறது 10th கிளாஸ் மேக்ஸ் எக்ஸசைஸ் 1.2ல ஃபஸ்ட்டு சம் a = 1 2 3 4 1 2 3 7 மற்றும் b = 3 0 -1 7 என பின்வருவனவற்றில் எவை ஏயிலிருந்து பிக்கான உறவுகள் ஆகும் அப்படின்னு கேட்டிருக்கோமா. இப்போ R1 வந்து என்ன கொடுத்துருக்கான், 2 1 7 1, R2 வந்து -1 1. ஓகேம்மா. இப்போ நம்ம வந்து என்ன எழுதுவோம்னா, கிவன் ஏ வந்து என்னது 1 2 3 7, பி வந்து என்னது 3 0 -1 7. பின்வருவனவற்றில் எவை ஏயிலிருந்து பிக்கான உறவு. ஏ வந்து இப்போ ஏ எழுதுவோமா, ஏ வந்து என்னெல்லாம் இருக்குது 1 2 3 7. ஓகேவா, இது ஏ. இப்போ பி வந்து என்ன இருக்குது 3 0 -1 7, இது பி. இப்போ R1 வந்து இந்த இரண்டுக்கு இடையில் உறவு இருக்கா இல்லையான்னு சொல்லி கேட்டிருக்கான். இப்போ நம்ம R1 வந்து எப்போ என்ன கொடுத்துருக்கான், R1 வந்து 2, 1 7, 1. இப்போ நம்ம பாருங்கள், இப்போ இந்த ப்ராப்ளத்தில் என்ன சொல்லியிருக்கான், 2வும் 7ம் ஏயில் இருக்கா பாருங்கள், 2 7. அப்போது 2 7 பிலாங்ஸ் டு ஏ. ஓகேம்மா. இங்கே என்ன இருக்குது 1. இந்த 1 வந்து பியில் இருக்கா, இல்லை. அப்போது 1 வந்து டஸ் நாட் பிலாங்ஸ் டு பி, அப்படி தானம்மா. அப்போது இந்த ரெண்டுக்கும் இந்த 2 7 ஏயில் இருக்குது, 1 வந்து பியில் இருக்குது. அப்போது இந்த ஏக்கும் பிக்கான உறவு R1 வந்து என்னது, உறவு இல்லை. இங்கே பாருங்கம்மா, பார்த்தீங்களாம்மா, ப்ராப்ளத்தை நல்லா பாருங்கம்மா. இங்கே வந்து R1 2 7, இந்த 2 7 வந்து ஏயில் இருக்குது. அதுக்கப்புறம் இங்கே என்ன இருக்குது 1, இந்த 1 வந்து பியில் வந்து இல்லை. அப்போது இந்த இது வந்து உறவு வந்து இல்லை. இந்த R1 வந்து என்னது, உறவு இல்லை. செகண்ட் ப்ராப்ளத்தை எழுதிக்கோங்க. R2 = -1 1. இப்போ இது வந்து இந்த எலமெண்ட்ஸ் வந்து எதில் இருக்கணும், ஏயில் இருக்கணும். இந்த எலமெண்ட் எங்கே இருக்கணும், பியில் இருக்கும். அப்போது பாருங்கள், -1 ஏயில் இருக்கா, இல்லை. -1 does not belongs to A. இந்த +1 பியில் இருக்கா, +1 வந்து பியில் இல்லை. +1 does not belongs to B. அப்போ வந்து R2 உறவு இல்லை. ஓகேவாம்மா. இப்போ எல்லா எலமெண்ட்ஸ்லாம் என்ன செய்யணும், ஏயிலையும் இருக்கணும், பியில் இருக்கணும். முதல் எலமெண்ட் என்ன இருக்கலையாம்மா. இப்போ உதாரணத்துக்கு ஒரு எக்ஸாம்பிள் ஒன்று காமிக்க பாருங்கள். 2 -1, ஃபஸ்ட்டு எலமெண்ட் ஏயில் இருக்கா, நான் இருக்குது. செகண்ட் எலமெண்ட் பியில் இருக்கா, இருக்குது. 2 வந்து பிலாங்ஸ் டு ஏ, -1 பிலாங்ஸ் டு பி. அப்போ இது வந்து உறவு இருக்குன்னு அர்த்தம். முதல் எலமெண்ட்டு ஏயில் இருக்கணும், இரண்டாவது எலமெண்ட் பியில் இருக்கணும். அப்படி இருந்தால் தான் உறவு உண்டு. ஓகேவாம்மா. அதை இங்கே பாருங்கள், இதில் வந்து ஃபஸ்ட்டு எலமெண்ட் ஏயில் இல்லை, செகண்ட் எலமெண்ட் பியில் இல்லை. அப்போ உறவு இல்லை செகண்ட் ப்ராப்ளத்தில். ஆனால் ஃபஸ்ட்டு ப்ராப்ளத்தில் 2 7 வந்து ஏயில் இருக்குது, செகண்ட் எலமெண்ட் 1 வந்து பியில் இல்லை. அப்போது என்னது, R1 வந்து உறவு இல்லை. ஓகேவாம்மா. நீங்கள் என்ன செய்யணும், ஒரு நோட்டை எடுத்து இந்த ப்ராப்ளத்தை வந்து என்ன செய்யணும், ஸ்டெப் பை ஸ்டெப்பாக என்ன செய்யணும், எழுதணும். ஓகேவாம்மா. இப்போ வீடியோ 1 டைம் 2 டைம் ஓட விட்டு நீங்கள் படிக்கணும். அதுக்கப்புறம் என்ன கமெண்ட் செக்ஷனில் வந்து இந்த ப்ராப்ளத்தோட PDF ஃபார்மெட்டும் கூகுள் கிளாஸ் ரூமையும் நான் போட்டிருக்கோமா. நீங்கள் கூகுள் கிளாஸ் ரூமில் வந்து நீங்கள் இணைஞ்சிக்கோங்க. ஓகேவாம்மா. PDF வந்து என்ன செய்யணும், பிரிண்ட் அவுட் எடுத்து நீங்கள் படிச்சிருக்கீங்க, உங்களுக்கு படிச்சுக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு நல்லா புரிஞ்சுதுன்னு வைங்களேன், இந்த சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களுடைய மாணவர்களுக்கு, உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளுக்கு வந்து ஷேர் பண்ணுங்கள். ஓகேம்மா. தேங்க்யூ ஸ்டூடெண்ட்.